அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோசுவா 9:3-6 எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டபோது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய ரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். கானான் தேசத்திலே இருந்த அந்த கிபியோனியர்கள் எப்படி யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனத்தையும் வஞ்சித்தார்கள் என்ற விவரத்தை இந்த 9ஆம் அதிகாரம் விவரிக்கிறது. கிபியோனியர்களின் தந்திரம் வஞ்சனைங்கிறது சாத்தான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்படியெல்லாம் கிரியை செய்வான், வஞ்சிப்பான், தந்திரமாய் செயல்படுவான் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த கிபியோனியருடைய செயல் இந்த சாத்தானின் வஞ்சனைக்கு அடையாளம். இந்த வஞ்சனையில வஞ்சிக்கப்பட்டவர்கள் யோசுவாவும் இஸ்ரவேலின் பிரபுக்கள் என்பதுதான் இந்த யோசுவா 9ஆம் அதிகாரம். யோசுவாவின் வாழ்க்கையிலே எரிகோவில் வெற்றி, ஆயி பட்டணத்திலே தோல்வி, மறுபடியும் ஆயி பட்டணத்தில் வெற்றி, அடுத்து இந்த கிபியோன் இடத்துல தோல்வி அடைந்தார். இப்படி வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படி வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரக்கூடியது தான். எப்பவுமே வெற்றி பெற்றுக்க முடியாது, எப்பவுமே தோல்வியிலையும் நம்ம விட மாட்டார். ஒரு காலகட்டத்தில் மலையின் உச்சியில் இருப்போம், இன்னொரு காலகட்டத்தில் பள்ளத்தாக்கில் இருக்கலாம். இன்றைக்கு பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்கள், நாளைக்கு மலையின் உச்சி கத்த கொண்டு போவார். இரண்டும் மாறி மாறித்தான் வரும்படி தேவன் நமது வாழ்க்கை அமைத்திருக்கிறார். இன்னொரு விஷயத்தை நம்ம இதில் நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு வெற்றிக்கு பிறகுதான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தோல்விக்கு பிறகு கவனமாக இருப்போம், இனி அந்த தோல்வி நடந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அதை காட்டிலும் ஒரு வெற்றிக்கு பிறகுதான் மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த ஒரு சோதனை, சிக்ஷை சாத்தான் வைப்பான் என்பதை மனசில் வைக்கணும். நீங்கள் சில வெற்றிக்கு பிறகு அவ்வளவுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இனி நாம் எதிர்காலம் எப்பொழுதுமே வெற்றி என்று இருந்து விடக்கூடாது. சாத்தான் எப்பொழுதுமே ஒரு விஷயம் வெற்றி பெற்று விட்டால், சாத்தான் தோல்வி அடைந்து விட்டால் அவன் போயிட மாட்டான் விட்டுட்டு. ஆனால் அவன் அடுத்து எதிர்த்து கொண்டே இருப்பான். அதை நாம் மனசில் வச்சு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக அப்படி சாத்தான் எழும்பியிருக்கலாம், பயப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.